போய் பேசுதா. அப்பா பேசுதா. ஓ என் பேரு ஆண்டாள். உங்க பிரசிடென்ட் கோட்டைப்பட்டி தர்மலிங்கத்தோட பொண்ணு. இந்த எலெக்ஷன்ல எங்க அப்பாவை எதிர்த்து நிக்கிறது வேற யாரும் இல்ல, அது என்னோட புருஷன் தான். ஆனா அவனுக்கும் எனக்கும் எங்க வீட்ல பார்த்தோ இல்ல நானே விரும்பியோ கல்யாணம் நடக்கல. எனக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவர் என்ன கடத்திட்டு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்லயும் வந்து அவர் உட்கார்ந்துக்கிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை எனக்கு பிடிக்காது. இப்ப கூட அவர் என் அப்பாவை அசிங்கப்படுத்ததா இந்த எலெக்ஷன்லயே நிக்கிறாரு. அதனால நீங்க ஓட்டு போடணுமான்னு அவருக்கு கொஞ்சம் யோசிச்சே ஓட்டு போடுங்க. ஏப்பா ஏய் சார் இது என்னையில இருந்துப்பா டிவியில் வரும்? சார் நாலுலேருந்தே போட ஆரம்பிச்சிருவோம் சார். ஆ சரிப்பா, நான் கேபிள் டிவி ஆஃபீஸில் வந்து ஓகே பார்க்குறேன். சார். ஓகே நீங்கள் சார். கிளம்புங்க. போயிட்டு வரோம் வரேன். சார். ஆ. ஏங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சுதான் பண்ற. என்ன இப்போ? அப்போ நீங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பாவங்க நம்ம மருமக. ஏய், யார மருமகன் சொல்லிட்டு இருக்க நீ? ஏய் இங்காரு, சும்மா சும்மா அவனை வந்து மாப்பிள மருமகன் சொல்லிட்டு இருந்தான்னு வையே, உன்னையும் என்ன பெத்தவளையும் அவங்க கூடயே வீட்டை விட்டு அனுப்பி விட்டுரும் பாத்துக்குங்க. ஏய் இங்க பாரு, எனக்கு இவனை பிடிக்கல, அப்புறம் என் பொண்ணுக்கு இவனை பிடிக்கல, அப்புறம் என்ன மருமவ மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை இந்த வீட்டில் அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிவிட்டேன். இந்த மனுஷன் தான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்றாருன்னா இந்த ஆண்டாள் இவ்ளோ தைரியமா பேசிட்டு போறா. ஏண்டி சாப்பிடுறியா இல்ல சாப்பாடுல தண்ணி ஊத்தட்டுமா? எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு பசிக்கல. சாப்பாடுல தண்ணி ஊத்திருங்க. எப்படி பசிக்கும்? கட்டின புருஷனை கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாம பேசினா எப்படி பசிக்கும்? உன் அப்பா தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னா உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வேணாம்? புருஷனை புருஷனா நினைக்கலனாலும் ஒரு மனுஷனா நினைக்க வேண்டாம்? பாவம் அந்த தம்பியோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும், அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்ன லட்சுமி, எதுக்கு என் பிள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிற? ஆமா, அப்படியே கரிச்சு கொட்டுறாங்க. அவ வாழ்க்கையை நீங்க தான் நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் இங்காரு, என் பிள்ளைக்கு வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியே கிழிச்சிங்க. கிடைச்ச நல்ல வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கீங்க. இதுல வேற எங்கிட்ட இருந்த நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது? ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது? என் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். இந்தா வந்துட்டான்ல குடிக்கார பைய. ஐயோ மாப்ள, மாப்ள பாத்து மாப்ள, அவர் இப்படி வந்து நிக்கிறதுக்கு காரணம் நீங்களும் உங்க மகளும் தானே?
ஏய், என்ன நான் என்னமோ அவனுக்கு ஊத்தி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? குடிகார பயலுக்கு குடிக்கிறதுக்கு என்ன காரணமா வேணும்? மாப்ள, ஏன் குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? வலிக்கதத்த மனசு முழுக்க வலி, உள்ள ரணமா வலிக்குது. ஏத்த ஆண்டாளே, கண்ட பையன் உளறிட்டு இருக்கிறத கேட்டு தூங்காம இருக்காத. நீ போய் நிம்மதியா தூங்குதா. குடிகார பயலுக்கு இதே வேலையா போச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? அத்த திட்டாதீங்க அத்த, அவ பாவம். அவ அப்பாவுக்கு மகளாவும் இருக்க முடியாம பொண்டாட்டியாவும் இருக்க முடியாம உள்ளுக்குள்ள செத்துட்டு இருப்பா அவ. பாவத்தை அவ திட்டாதீங்க, விட்டுருங்க. எப்படி மாப்ள அவ செஞ்சதெல்லாம் மன்னிச்சுட்டே இருக்கீங்க? அத்த பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்மளுக்கு கெடுதல்லாம் நினைக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்கள 7 தடவை இல்ல 700 தடவை மன்னிக்கலான்னு எழுதியிருக்கு. அதுக்காக இவளெல்லாம் மன்னிக்காதீங்க. உங்க குணம் தெரியாம அவ அப்பா கூட சேர்ந்துக்கிட்டா வாடிட்டு இருக்கா. அவளை போய் மன்னிச்சுக்கிட்டு. பாவத்தவ நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு மனசே ஆறல. நாளைக்கே நீங்க இன்னொரு டிவி காரங்களை கூப்பிடுங்க, இதுக்கு பதிலடி கொடுக்கணும். ஐயோ, ஒரு வாட்டி டிவிக்கார வந்ததுக்கே நான் 3/4 பாட்டில் குடிச்சிட்டேன். இன்னொரு தடவை வந்தானே ஐயோ மொத்தமாக ஏதாவது குடிச்சிட்டு போய் சேர வேண்டியதான். நான் நீங்க எதுக்கு அப்படி பண்ணணும்? அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். நீங்க எனக்கு மருமக இல்ல, மக. என் புள்ள இப்படி கஷ்டப்பட்டா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் மதுரையில இருக்க ஒரு டிவி காரங்கள காசு கொடுத்து வர சொல்லிருக்கேன். நாளைக்கு நீங்க பேசுற பேச்சுல இன்னைக்கு சொன்னது பூரா பொய்ன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்பணும். சரித்த, உங்களுக்காக செய்யறத, உங்களுக்காக செய்வத்தன. ஒரே ஒரு கேள்வி இருக்கு, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா? ஏய், உண்மையை சொல்லுடி. உனக்கு உண்மையாவே என் கூட வாழ இஷ்டம் இல்லையா? சொல்லிட்டு போடு. மாப்ள, சொல்றேன். மாப்ள, ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? முடியலையா அத்தை? வலிக்குது அத்தை, உள்ள ரணமா வலிக்குது. முடியல என்னால. ஒரு நாள் அப்படி இருக்கா, இன்னொரு நாள் இப்படி இருக்கா, இன்னொரு நாள் எப்படியோ இருக்கா. அவ இந்த மாதிரி இப்படி அப்படின்னு இருந்தா நான் எப்படிங்க இருக்கிறது? மனுஷன் தானங்க நான். அத்தை எனக்கும் குத்துனா வலிக்கும், எனக்கும் ரத்தம் வரும். என்ன தப்பு பண்ண அந்த மாதிரி? இவ்வளவு மாத்தி தூக்கிட்டு போன அவ்வளவுதானே. என்ன தண்டனை வேணா கூட அதை நான் ஏத்துட்டு நின்றுட்டு தானே இருக்கேன் இங்க. அதுக்கு தண்டனை மட்டும் தான் கொடுத்துட்டே இருப்பாளா? முடியல சரியா, நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி எரியுது. கர்மாவை என்ன வேணும் சொல்றாளா வேண்டாம் சொல்றான்னு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது எனக்கு. கண்ணை மட்டும் எனக்கு இந்த பார்வைக்கு என்ன அர்த்தமே புரிய மாட்டேங்குது. சரி, நான் உன்னை சொன்னா கேப்பீங்களா? இங்க பாருங்க அத்தை,
நீங்கள் எப்பெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரியா? உங்களுக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் எனக்கு அத்தை இல்லை அம்மா மாதிரி. நீ சொல்லுங்க, நான் செய்கிறேன். சொல்லுங்க. மாப்பிள, என்ன நடந்தாலும் நீங்க என் மகளை விட்டுட்டு போக கூடாது. என்ன இருந்தாலும் அவதான் உங்க பொண்டாட்டி, நீங்க தான் அவளுக்கு புருஷன். உங்களுக்காக அத்தை, உங்களுக்காக மட்டும். என்ன நடந்தாலும் அவதான் என் பொஞ்சாத்தி, நான் தான் அவன் புருஷன். உங்களுக்காக. சரி வாங்க சாப்பிடலாம். வாங்க மாப்பிள, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம் வாங்க. வாங்க, பாத்து பாத்து வாங்க. ஆண்டாளே, நேத்து நீ பேசுனதாமா அம்புட்டு டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பையன் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். இப்படி எல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமாக்கும். இந்தாங்க. இந்த பாரு, இப்படித்தான் ஜெயிக்கணும்னு இருந்தா இப்படித்தான் ஜெயிக்கணும். எடுங்க. நான் எப்படி ஜெயிக்க போறேங்கிறது முக்கியம் இல்ல. அதான் இந்தா எடுத்துக்க. அவனை ஜெயிக்கணும், அதான் முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? ஏய் வாங்கப்பா. எத்த ஆண்டாளே, நேத்து நீ போட்ட போடல அடுத்த டிவிக்கார வந்துட்டான் பாரு. ஏப்பா, என்னப்பா விஷயம்? சார், நாங்க மதுரை KKR சேனல்ல இருந்து வரோம். இன்டர்வியூ எடுக்கணும். தாராளமா எடுத்துட்டு போ. சரி, என் பொண்ணு கிட்ட பேசணுமா இல்ல என்கிட்ட பேசணுமா? ஆஹா, அழகர் சார் கிட்ட பேசணும். ஹாய் அத்தை, பார்க்க சொல்லுங்க. இதுதான் அழகருக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். சும்மா கோட்டைப்பட்டி, அரசல்பட்டி, ஆசாரிப்பட்டின்னு லோக்கல் டிவியில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் நான். மதுரையோட நம்பர் 1 கேபிள் டிவி KKR டிவி. இதில் வரும் அத்தை நம்ம இன்டர்வியூ. சும்மா மதுரை மாவட்டம் முழுசாக போய் நம்ம மூஞ்சி போய் சேரும். சார், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதோ ஸ்டார்ட் பண்ணலாமே. மாமா கொஞ்சம் எந்திரிங்களே, பெரிய லெவல் இன்டர்வியூ பண்ணும். ப்ளீஸ் கோஆப்ரேட். நீங்க வாங்க. ஓகே சார். உட்கார். ஓகே, இங்க உட்காருங்க. ஓகேவா? சார், உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க சார். என் பேர் அழகரு, என் பொண்டாட்டி பேர் ஆண்டாளு. நான் இந்த ஊர் மாப்பிள்ள. நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு காரணமே என் பொண்டாட்டி தான். சார், நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா உங்க பொண்டாட்டி உங்களை பத்தி தப்பா பேசிருக்காங்களே. அந்த வீடியோ தான் இப்போ எல்லா சேனல்லயும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவங்க ஏன் சார் அப்படி பேசணும்? அவங்க உண்மை தானங்க பேசுனாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் அவங்கள கடத்தி கூட்டிகிட்டு போனேன். வேற ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் என் தம்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன். அதனால் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் அவமானம் வந்தது உண்மைதான். ஆனால் எப்போ நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டினோ அந்த நிமிஷமே என் வாழ்க்கை அவங்க கூட தான்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க எவ்வளோ எனக்கு காயப்படுத்தினாலும் அந்த காயத்தில் இருக்கிற நியாயத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நேற்று பேசினதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணன்றது எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த கல்யாணத்துங்கிற ஒரு விஷயத்தை நிறுத்தினுவேன். அப்போது அவங்க என் மேலே கோவப்படுற தப்பு இல்லை தானே? சார், அவங்க அப்படி பேசுனதுனால உங்களுக்கு ஓட்டு விழாம போக வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஓட்டு விழுந்தா என்ன, விழுகலைன்னா எனக்கு என்ன? அவங்க என் பொஞ்சாதி, நான் அவங்க புருஷன். அந்த விஷயம் மாற போகிறதில்ல. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் நான் அதை ஏற்றுக்குவேன்.
நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகிறத விட உங்கள் மனசை ஜெயிச்சு நல்ல புருஷன் ஆகிறது தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு உங்க பொண்டாட்டி அவ்வளவு பிடிக்குமா சார்? அவளை மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கும். எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் இருந்தேன். என் வாழ்க்கையை அவளை நோக்கி போக வச்சேன் என் தேவதுங்க அவள். ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மாவை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு அவளை பிடிக்கும். கொடுமடா, இந்த கருமத்தையெல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கு. ச்சே. நான் உங்களுக்கே இந்த இன்டர்வியூ கொடுக்கறது எல்லாத்தையும் ஓட்டு கேட்டில்ல, எனக்கு என் பொண்டாட்டி எவ்வளோ பிடிக்குன்னு சொல்கிறதுக்காக. சூப்பரா பேசுனீங்க சார். எனக்கே உங்க பொண்டாட்டி மேல பொறாமையா இருக்கு. பொதுவாக அழகு இருக்கிற இடத்துல அறிவு, திறமை, குணம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டாள் கிட்ட அறிவும் இருக்கு, திறமையும் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு. அவங்க ஒரு நல்ல கபடி பிளேயர், தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் நிறைய கப்ஸ், மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் கபடி போட்டி நேஷனல் டீம்ஸில் அவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நீங்களாம் அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது க்யூவில் நின்றுட்டு இருக்க போகிறீங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்ததே உங்க பொண்டாட்டி உங்க மேல வச்ச குற்றச்சாட்டை பத்தி பேசதான். எப்படியும் நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசுவீங்க, உங்க 2 பேருக்கும் சண்டை வரும், அதை வீடியோ எடுத்து போடலான்னு தான் இங்க வந்தோம். ஆனா நீங்க ஏதோ லவர்ஸ் டே ஸ்பெஷல் மாதிரி உங்க பொண்டாட்டி பத்தி பேசி கண்டென்ட்டே மாத்திட்டீங்க சார். இருந்தாலும் இது சூப்பரா இருக்கு சார். சார், கடைசியா ஒரு கொஸ்டின். இப்போ உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவகிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தானே இருக்கு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஆறரை கோடி பேர்களில் ஒருவன் அடியே தமிழன், நான் உங்கள் நண்பன். ஆனால் நீங்கள் ஆழ்ந்த நாள்தான், நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை இல்லை. நீ பாடுறது கவிதை மாதிரியா இருக்குடா. எப்படிரா அழகரு இப்படி கவிதை மாதிரியே பாடுற? ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்குதுடா உங்ககிட்ட. அது கூட காதல் கணவன் ஆகிற தகுதியும் இருக்குடா உங்ககிட்ட. ஏய், யார் என்னடா வண்டி ஓட்டுற? ஏய், யாரா நீ? அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? பார்த்து வண்டி ஓட்ட தெரியாதா? ஓண்ட தாண்ட கேட்கிற, யாரா நீ? அண்ணா டேய் பாண்டி, எப்பறா இருக்க? நல்லா இருக்கண்ணா, நீ எப்படிண்ணா இருக்க? ஏதோடா. என்னண்ணா, நான் எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சுட்டு பின்னாடியே வர, நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. டேய், நீ ஹெல்மெட்டை போட்டு வந்தீனா எனக்கு எப்பறா தெரியும் நீதானே? பாட்டு வேற போட்டுருந்தேன்டா நானு, கேட்கல, சாரி. அம்மா இப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்கோண்ணா. நீ எப்படிண்ணா இருக்க? இருக்கேன்டா, நல்லா இருக்கேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறியாமே, ஆதி என்ன சொல்லிச்சு? ஆமாண்டா, அரசியல் எப்படி இருக்குன்னு இறங்கி பாத்துடலான் இருக்கிறேன்டா நானு. ஏன்னா அதுக்காகவும் மாமனார் எதிர்த்தான இப்ப ஏற்கனவே அண்ணி செம்ம கான்ல இருக்காங்க உன் மேல. இதுல நீ இப்படி பண்ணா எப்படின்னா சும்மா இருப்பாங்க? டே, என்ன இந்த எலெக்ஷன்ல நிக்க சொன்னது உங்க அண்ணிடான்டா. அப்படியா? பின்ன நம்பவே முடியலையேண்ணா. என்னாலே நம்ப முடியலையே. ஏன்னா அப்போ அண்ணி உங்க கூட சந்தோஷமா தான் இருக்காங்களா? எங்களுக்கு என்னடா, சந்தோஷமா தான்டா இருக்கும். அண்ணா பொய் சொல்லாதானே? உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியாதானே? என்ன தெரியாது? நான் டெய்லி பிரச்சாரத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், அதனால மூஞ்சி லைட்டா கருத்து போயிருக்கடா. மற்றபடி அண்ணனுக்கு என்னடா, சந்தோஷமா தான்டா இருக்கும். அண்ணா ஏன்னா திரும்ப திரும்ப போய் சொல்ற? நான் உன்னை பார்த்து வளர்ந்தவன். நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து நீ பேசுற பேச்சு வரைக்கும் ஒவ்வொன்றா நான் உன்ன மாதிரி செஞ்சு வளர்ந்தவன்.
என் அழகர் என்ன சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதானே? எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னால தானே உன் வாழ்க்கை இப்படி ஆச்சு. நீ இந்நேரத்துக்கு கவிதா அண்ணிய கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பலண்ணே. உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் இல்லைண்ணே.